அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இன்றைய நாளில தர்மையான திருப்பலியை நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் வழியாக நாம் அனைவரும் கண்டுகளிக்க உபயோகம் செய்த நம்முடைய பாசமிகு திரு மெசியா பீட்டர், திருமதி விமலா ராஜ்யம் இவருடைய குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். குடும்பத்திலே இறைவனின் ஆசீர் நிறைய இருக்க, குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க, மேலுமாக கூடியிருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவியர்களும் அரசு பொது தேர்வுகளில் நிறைய மதிப்பெண்கள் பெற்று இறைவனின் ஆசீரால் ஒவ்வொருவரும் நிறைவான இறைவன் விரும்புகிற குழந்தைகளாக மாற தர்மையான கல்வாரி பலியிலே நாம் ஜெபிப்போம். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையானது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் என்ற விழாவை கொண்டாடுகிறது. இயேசுனுடைய தாயும் வளர்ப்பு தந்தையும் குழந்தை மோயிசனுடைய சட்டப்படி 40ஆம் நாள், குழந்தை பிறந்த 40ஆம் நாள் பிறக்கின்ற எல்லா ஆண் குழந்தைகளும் கடவுளுக்கு சொந்தம், கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற மோசையின் சட்டத்தின்படி அம்மா மரியாவும் சூசையப்பரும் குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு எடுத்து வருகின்றார்கள், காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். அதன் அடையாளமாக 2 மாடப்புறாக்கள். இது அவருடைய ஏழ்மையை குறிக்கிறது. வசதியானவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை, 1 வயதான ஆட்டை பலியாக ஒப்பு கொடுக்கலாம். அது முடியாதவர்கள், அந்த திருச்சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முடியாதவர்கள், வசதி இல்லாதவர்கள் 2 புறா குஞ்சுகளை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கலாம். அதன் அடிப்படையிலே அம்மா மரியா சூசையப்பரும் இதை செய்கின்றார்கள். இது குழந்தை இயேசுவினுடைய முதல் ஆலய பிரசன்னம் என்று சொல்லலாம். முதல் முறையாக இயேசுநாதர் குழந்தையாக ஆலயத்திற்குள் வருகின்றார். இதை போலவே நம்முடைய பெற்றோர்களும் நம்மை காணிக்கையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அந்த திருமுழுக்கின் வழியாக நம்மை ஒப்பு கொடுக்கின்றார்கள். எனவே இந்த நாளில் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ தேவையான இறை ஆசிரியை பெற ஜெபிப்போம் இந்த திருப்பலி. 2வது, நம்முடைய அச்சரப்பாக்கம் அம்மா ஆரோக்கிய மலைமலை மாதாவின் திருத்தலத்தின் புண்ணிய தலத்தின் இது முதல் பெருவிழா. முதல் சனிக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். நாம் ஒவ்வொரு மாதமும் 3 பெருவிழாக்களை கொண்டாடுகிறோம். முதல் சனிக்கிழமை அமாவாசை பெருவிழா, பௌர்ணமி பெருவிழா. எனவே அதன் முதல் பெருவிழாவாகிய முதல் சனிக்கிழமையை நாம் மிகுந்த ஆடம்பரத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகின்றோம். அம்மா ஆரோக்கிய மலைமலை மாதா இங்கே வருகின்ற எல்லாருக்கும்
அவர்களுடைய மன்றாட்டை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆசீர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நாளில் வருகின்ற எல்லா பக்தர்களும், எல்லா இறைமக்களும், எல்லா சகோதர சகோதரிகளும் இறை ஆசிரியை பெற்று செல்ல வேண்டும். அவர்கள் பாதுகாப்பாக வர வேண்டும், பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக பார்க்கின்ற எல்லா இறைமக்களும், சகோதர சகோதரிகளும் அவருடைய மன்றாட்டுகள் நிறைவேறவும், அவருடைய நிறை ஆசிரியை அவர்கள் பெற வேண்டும் என்றும் நாம் மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து இறை ஆசிரியை பெற நம்மை நாம் தயாரிப்போம். நம்முடைய தவறுகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். கரம் குவித்து தலை வணங்கி இறை இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்கு உரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகின்றேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவக்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும்
எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். பாடுவோம். படைகளின் ஆண்டவர் இவர், மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே, உங்கள் நிலையை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகள் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் தூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இம்மீட்பே பிற இனத்தார்க்கு அருளும் ஒளி, இதுவும் மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாக இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் சனிக்கிழமை பெருவிழா அன்று முன்னுரையிலே கேட்டோம். இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை தாய் மரியாவோடு புனித யோசேப்போடு இணைந்து கோவிலிலே காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை தான் இன்றைய நாளிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விழாவை 3 வகையாக அழைக்கிறார்கள். முதலாவதாக புனித அன்னை மரியாவின் தூய்மை சடங்கு என்று அழைக்கிறார்கள். இது அன்னை மரியாவினுடைய தூய்மையான ஒரு சடங்கு விழா என்று அழைக்கிறார்கள். இன்னொன்று கிரேக்கர்கள் அழகாக சொல்கிறார்கள், அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சிமியோன், அண்ணா அனைவரும் சந்திக்கிற ஒரு விழா என்று கிரேக்கர்கள் அழைக்கிறார்கள். அமெரிக்கர்கள் இப்படியாக அழைக்கிறார்கள், இறைமகனினுடைய ஆலய வருகை விழா. இன்றைய முன்னுரையிலே கேட்டோம், இறைவன் முதலாக ஆலயத்திற்கு வருகிறார், அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலய வருகை விழா என்று அமெரிக்கர்கள் அழைக்கிறார்கள். இப்படியாக 3 வகையில 3 பெயர்களில இந்த ஆண்டவரின் அர்ப்பணிப்பு விழாவை சிறப்பாக அழைக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அர்ப்பணிப்பு விழாவில் 3 வகையான நிகழ்வுகள் நடக்கிறது. ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து 8வது நாளிலே விருத்த சேதனம் செய்யப்படுகிறார். பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே 40வது நாள் அன்னை மரியாவோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அர்ப்பணிக்கிறார்கள். இன்னொன்று, தலைப்பேறு, ஒவ்வொன்றும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், இறைவனினால் அர்ச்சிக்கப்பட்டவர்கள் என்ற 3 வகையான நிகழ்வு தான் இன்றைய நாளில கொண்டாடுகிற விழாவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாக பிறந்தவர். பிரியமானவர்களே, 40 நாள் 80வது நாள் என்று 2 வகையான காணிக்கை அர்ப்பணிப்பு நடக்கிறது. பெண் குழந்தை பிறந்தது என்றால் அதை 80வது நாளில்தான் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்படுவார்கள். ஆண் குழந்தை பிறந்தது என்றால் 40 நாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40வது நாளிலே கோவிலிலே அர்ப்பணிக்கப்படுகிறார். அந்த நிகழ்வு தான் இங்கு நடக்கிறது. பிரியமானவர்களே, நான் இப்பொழுது இன்றைய நாளிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணிக்கையாக ஒப்புடுக்கப்பட்ட இந்த அருமையான நிகழ்வுகளிலிருந்து என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்து செல்லலாம், எது எல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படும் என்று நான் எடுத்து கூற விரும்புகிறேன். பிரியமானவர்களே, முதல் கருத்து நான் பதிவு செய்வது, அன்னை மரியாள் அர்ப்பணிக்கப்படுகிற போது இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்திருப்போம், 2 புறா குஞ்சுகளை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார், காணிக்கையாக ஆண்டவரோடு இணைந்து அதை கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று வாசித்திருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களை, மோசேயின் சட்டப்படி செம்மறி ஆட்டுக்குட்டியையும் அதனோடு இணைந்து ஒரு புறா குஞ்சையும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஆனால் அன்னை மரியாளால் முடியல. ஏன் அப்படின்னா, அவர்கள் ஏழ்மையானவர்கள், அவர்கள் ஏழையிலே பிறந்தவர்கள், அவர்கள் ஏழை குடும்பமாக இருப்பவர்கள். அப்படி ஏழையாக இருப்பவர்கள் செம்மறியாட்டுக்கு பதிலாக ஒரு புறா குஞ்சோடு இன்னொரு புறாவையும் சேர்த்து கொடுக்கலாம் என்று மோசேயின் சட்டத்திலே இருக்கிறது. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலிலே அர்ப்பணிக்கப்படுகிற போது அவர்கள் செம்மறியாட்டு ஆடோடு ஆட்டுக்கு பதிலாக இன்னொரு புறா குஞ்சோடு இணைந்து 2 புறா குஞ்சுகளை கொடுக்கிறார். இதுல இறையியலாளர்கள் அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். என்ன என்றால், அன்னை மரியாளுக்கு தெரியும் இவர் உண்மையான தெய்வம், எல்லாரையும் மீட்க வந்தவர், இவர் தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டவர், இவரை தவிர வேறு ஒருவரும் மீட்பை கொடுக்க முடியாது என்று அன்னை மரியாளுக்கு தெரியும். தெரிந்தும் கூட அவர்கள் வெட்டி பந்தாக இருக்கவில்லை, வெளி விளம்பரம் செய்யவில்லை. ஏழ்மையாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், ஏழைகளுக்கு உரு கொடுக்க என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார், அதனால் நான் ஏழையாகவே இருக்கிறேன், ஏழ்மையிலும் எனக்கு வாழத் தெரியும் என்று அன்னை மரியாள் ஏழையாக இருக்கிறார் என்ற கருத்தையும் அதோடு இணைந்து மோசேயின் சட்டத்தை தெளிவாக கீழ்ப்படிந்து நடக்கிறார் என்று அழகாக இறையியலாளர்கள் சொல்கிறார்கள். பிரியமானவர்கள், இந்த முதல் கருத்தில் நாம் பல நேரங்களில் எப்படி வெட்டி பந்தா பண்ணுகிறோம் என்றால், அது தலைக்கு மேல் ஏறுகிறது. நான் ஒரே ஒரு காரியத்தை இப்படி செய்து விட்டேன் என்றால், என்னை போல ஒருவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லை
என்று நாம் மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னை மரியாதை பாருங்கள், நான் ஆண்டவரை பெற்றெடுத்திருக்கிறேன், நான் இறைவனின் தாய், நான் இறைவனுடைய தாயாக இருக்கிறேன், என் மகன் இந்த உலகத்திற்கெல்லாம் இறைவன், அதனால் எல்லா வகையான ஆடம்பரங்களையும் செய்து இருக்கலாம். அன்னை மரியாள் அது செய்யல. ஏழையாக பிறந்திருக்கிறேன், ஏழையாகவே இருக்கிறேன், ஏழை மக்களோடே நான் பிறப்பேன், ஏழை மக்களுக்காக வாழ்கிறேன் என்று எந்த ஒரு வெளி விளம்பரம் செய்யவில்லை. அதே போல என் ஆண்டவர் இருக்கிறார், நான் எதற்கு இந்த மோசே சொன்ன சட்டத்தை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் அப்படியாகவும் நினைக்கவில்லை. என்ன நினைக்கிறார்? மோசையின் சட்டத்திற்கும் கீழ்ப்படுகிறார். ஆண்ட இயேசு கிறிஸ்து ஏழையாக பிறந்திருக்கிறார், நான் ஏழையாகவே வருகிறேன் என்ற அருமையான கருத்தை இன்றைய நாளிலே நமக்கு பதிவு செய்கிறார் நம் ஆண்ட இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் வழியாக. இதான் முதல் கருத்தாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இன்னொன்றும் பதிவு செய்கிறார். அர்ப்பணிப்பு என்ற ஒரு அருமையான கருத்தை பதிவு செய்கிறார். அன்னை மரியாள் ஆண்ட இயேசு கிறிஸ்துவை அர்ப்பணிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் அங்கே அர்ப்பணம் செய்கிறார். ஆண்ட இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை அங்கே அர்ப்பணம் செய்கிறார். எல்லார் மக்களும் மீட்பு அடைய வேண்டும் என்று தன்னை அர்ப்பணம் செய்கிறார் அன்னை மரியாள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தந்தை தாய் நினைத்து பார்க்க வேண்டும், என் மனைவிக்காக என் குழந்தைகளுக்காக எவ்வளவு நான் அர்ப்பணத்தோடு வாழ்கிறேன், என் கணவருக்காக என் குழந்தைகளுக்காக எவ்வளவு அர்ப்பணத்தோடு வாழ்கிறேன், என் தந்தைக்காக என் தாய்க்காக நான் எவ்வளவு அர்ப்பணத்தோடு வாழ்கிறேன் என்று குழந்தைகள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்க எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, நீங்க வாழ்ந்தானா வாழனானா என்று வாழ்கிறவர்கள் எல்லாம் கத்தோலிக்க திரு அவையில் இருப்பதற்கு தகுதி அற்றவர்கள். ஏனென்றால் அன்னை மரியாள் தெளிவாக சொல்கிறார், நான் என் கணவனுக்காக என் குழந்தைக்காக என்னை அர்ப்பணம் செய்கிறேன், என்னையே கொடுக்கிறேன், என்னையே தாரை வார்க்கிறேன், அதனால் நாம் அனைவரும் மீட்பு அடைகிறோம் என்பதை அன்னை மரியாள் மறைமுகமாக கொடுக்கிறார். என் பிரியமானவர்களே, இதை ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்கள், எவ்வளவு அர்ப்பணத்தோடு இருக்கிறேன். திரு அவை சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் நான் கடைபிடிக்கிறேனா? அன்னை மரியாள் கடைபிடித்தார். மோசேயின் சட்டத்தை ஒன்று பிசிறாமல் அன்னை மரியாள் தெளிவாக கடைபிடிக்கிறார். நான் என் கத்தோலிக்க திரு அவையிலே சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு விதிமுறைகளையும் ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் தெளிவாக கடைபிடிக்கிறேனா? அப்படி கடைபிடித்தாய் என்றால் நீங்கள் அன்னை மரியாவினுடைய பிள்ளைகள், நீங்கள் அன்னை மரியாவை தெளிவாக புரிந்திருக்கிறீர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது கருத்தாக சிமியோன் என்ற ஒரு அருமையான இறைவாக்கினர் இன்றைய நற்செய்தியில நாம் வாசிக்கிறோம். அவரை பற்றி சொல்கிற போது அழகான 3 வரிகளை 3 வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவரை பற்றி பேசுகிற போது சிமியோன் என்பவர் ஒரு நேர்மையானவர், சிமியோன் என்பவர் இறை பற்று உள்ளவர், சிமியோன் என்பவர் தூய ஆவியை கொண்டிருப்பவர், சிமியோன் என்பவர் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர் என்று அருமையான கருத்துக்களை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். நம்மளை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்வாங்க?